Hello children, welcome to the Science Army. Today's thought, spread the smile on your lip. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 3ல thermal physicsல ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக். ஸோ நம்ம இன்னைக்கு அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்க்கறது முன்னாடி ஐடியல் கேஸ் அப்படின்னா என்ன? ஐடியல் கேஸ் அப்படின்றது if there is no interaction between the number of atoms or molecules in a gas, that gas is known as ideal gas or perfect gas அப்படின்னு சொல்கிறாங்க. But practically ideal gas is not possible. No gas is ideal அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஐடியல் கேஸ். ஸோ இப்போ நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்க்கலாம். இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை நம்ம தமிழில் பார்க்கும்போது ஒன்றோடொன்று இணையாத அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் கொண்ட வாயுவே நல்லியல்பு வாயுக்கள் எனப்படும். இதை நம்ம ஐடியல் கேஸ், தமிழில் வந்து நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் எ ஈக்குவேஷன் which describes all the variables of ideal gas equation. இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் 3 லாவை ஒபே பண்ணும். பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாட்ரோ லா. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பாயில்ஸ் லானா என்னன்னு, ஸோ நம்ம P equal to constant. ஸோ பாயில்ஸ் லா PV equal to constant. செகண்ட் வந்து சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லா பார்த்தீங்க அப்படின்னா equation number 2, V by T equal to constant, Charles law. Third, Avogadro law. Avogadro law, V by N equal to constant, equation number 3. So, PV equal to constant according to Boyle's law, V by T equal to constant according to Charles law, V by N equal to constant according to Avogadro law. And combining the 3 equation, இந்த 3 equation நம்ம combine பண்ணால் நமக்கு PV, மேலே PV இருக்குது, இங்கே V இருக்குது, அதனால் V போட வேண்டியதில்லை, கீழே T இருக்குது, தேர்ட் equationல N இருக்குது, P by NT equal to constant, equation 4 கிடைக்கும். PV by NT equal to constant நமக்கு கிடைக்கும். ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது PV by NT equal to constant. இந்த ரிலேஷனுக்கு பேர் வந்து கம்பைன்டு லா ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கேஸ் இருக்குது, அதில் மியூ மோல்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குது அப்படின்னா த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் த அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ N இஸ் ஈக்குவல் டு மியூ NA, மியூ டைம்ஸ் த அவகாட்ரோ நம்பர், மியூ இன்ட்டு NA. அப்போ என்னைக்கு பதில் நான் என்ன போடுறேன், மியூ இன்ட்டு NA போடுறேன். இந்த ஈக்குவேஷனில் போடலாம் PV by மியூ N suffix A T equal to constant. So mu N suffix A அவகாட்ரோ நம்பர், டெம்பரேச்சர். ஸோ இப்போ இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன், அந்த பேர் KB. K suffix B ன்னு சொல்கிறாங்க. This constant is named as BOLTZMAN constant அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த BOLTZMAN கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.38 into 10 power minus 23 ஜூல் கெல்வின் பவர் -1. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, சூஸ் பெஸ்ட் ஆன்சர்னு கேட்பாங்க, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் BOLTZMAN கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். இதை ஈக்குவேட் பண்ணலாம் மியூ NA T into KB. இந்த மியூ NA KB இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க, டீயை தனியாக வச்சுக்கோங்க. மியூ அவகாட்ரோ நம்பர் NA BOLTZMAN கான்ஸ்டன்ட் KB இன்ட்டு T. இந்த மியூ NA KB இருக்கு இல்லையா, இதுக்கு பதில் நான் ஆறுன்ற ஒரு டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸோ அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி KB BOLTZMAN கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் மியூ NA KB அதை முன்னாடி கொண்டு வந்துருங்க, டெம்பரேச்சர் அந்த பக்கம் வச்சுருங்க. இந்த மியூ NA KBக்கு பதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஆர். இந்த R அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் known as யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. இது உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த PV ஈக்குவல் டு RT இதுதான் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன்
எல்லா வேரியபிள்ஸுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த ஈக்குவேஷனுக்கு இன்னொரு பேர் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஏபிள் டு டிஸ்கிரைப் ஆல் ஸ்டேட் ஆஃப் கேஸ். எந்த கேஸோட வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த பேராமீட்டர்ஸையும் இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு இந்த PV = RT அப்படின்றத நம்ம வாயு சமன்பாடுன்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் நிலை சமன்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா பல்வேறுபட்ட வாயுக்களோட காரணிகளை இது எளிதாக இது விளக்குறதுனால இது நிலை சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா எழுதி கீப் ராக்கிங் குழந்தைங்களா. தேங்க்யூ சில்ட்ரன்.